டேய் மச்சான், என்னடா உன்னை பார்க்க நான் ஹாஸ்பிட்டல் வருவேன்னு நினச்சேன். நீ என்னடானா ஆஃபீஸ் வந்திருக்க. என்னாச்சு? மீரா நல்லா இருக்கால்ல? வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா அதுக்குள்ள? ஏன்டா ஒரு மாதிரியாவே இருக்க? அதான் மீரா நல்லா இருக்கான்னு சொன்னியே. நான் இன்னைக்கு பார்க்க வரலான்னு தான் நினச்சேன். நீ பார்த்தா ஆஃபீஸ் வந்துட்ட. ஏன் மூஞ்சிலாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கலாம்ல. ஏன் லீவு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை மச்சான், ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன பண்ண போகிறேன், அதான் ஆஃபீஸ் வந்துட்டேன். அங்கே ரூம்லேயே இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா சொல்கிற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன பண்ண போறியா? மீராவை நீ தானே பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு நான் என்ன பண்ண போறோம்னு யாரோ மூணாவது மனுஷங்க மாதிரி கேட்குற. நீ இப்படி பேசுவேன்னு நான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஏன்டா வீட்டுக்கு கூட்டு வர வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே இருந்து பார்த்துக்க. அந்த ஸ்மெல் ஒத்துக்கலையா? இல்லை வேற ஏதாச்சும் நினைக்கிறியா சங்கட்டமா இருக்குன்னு? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே, நீ தானே கூட இருந்து பார்க்கணும். அவ்வளோ லவ் வச்சிருந்தியேடா. நேற்று சாதனை கூட அதை தான் சொன்னான், இவ்வளோ லவ் வச்சிருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு பொறாமப்படுற அளவுக்கு லவ் வச்சிருந்துட்டு இப்படி வந்துட்டு நீ வாட்டுக்கு பார்த்துக்காம யாரு பார்த்துக்கிறது? ஓ, அவங்க அம்மா தான் இருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் மாதிரி நினச்சி வந்துட்டியா? என்ன மச்சான், என்னை பற்றி தெரிஞ்சும் நீனும் இப்படி பேசுறியாடா? மீராவை நான் எப்படி பார்த்துக்கணும்னு நினச்சேன்னு உனக்கு தெரியலடா. அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவளை கூட இருந்து நான் தாண்டா பார்த்துக்கணும். அது என்னோட கடமை. ஆனால் என்னால் முடியாது மச்சான். ஏன் முடியாது? மறுபடியும் மீரா அவங்க அம்மா எதுவும் சொன்னாங்களா? நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? அவங்க ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடா. ஆனால் மீராக்கு என்னைய ஞாபகமே இல்லை. நம்ம சின்ன வயசில் 2 பேரும் ஒன்றாமன்னா தெரிஞ்சோமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் ஞாபகம் இருக்குடா. இப்போ லவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ஞாபகமே இல்லைடா. என்னை பார்த்து இது யாருன்னு கேட்டுட்டா. நான் அப்போவே மனசுடைஞ்சு சுக்கு நூறாக போயிட்டேன்டா. நடப்பணமாக தான்டா திரியிறேன். என்ன மச்சா சொல்ற? மீராக்கு லவ் பண்ணதெல்லாம் ஞாபகம் இல்லையா? உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாளா? ஆனால் சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஒன்றா தானே பழகிருக்கீங்க. அப்புறம் எப்படி அவள் தெரியலன்னு சொல்ல முடியும்? அந்த வயசில் பார்த்ததெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இருக்குடா. அதெல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கா. மாமானா அந்த லிமிட்டு அதோட இருக்காடா. ஆனால் அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தது, கல்யாணம், அதெல்லாம் சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லைடா. நான் என்ன பண்ண போகிறோம்னே தெரியல. டாக்டர் வேறு எதையும் நம்மளாம் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எதையும் சொல்லவும் முடியல. அதான் அங்கே இருக்கலை. நான் வந்துட்டேன். நான் இருந்து என்ன மச்சான் பண்ண போகிறேன்? அங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி மச்சான், உன்னோட சுச்சுவேஷன் தெரியாமல் நான் உன்னை பற்றி தப்பு தப்பாக ஏதோ பேசிட்டேன்டா. நீ அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மீராவை விட்டுட்டு வந்துட்டியா ஆஃபீஸ்க்கு? அந்த கோவத்தில், அந்த டென்ஷனில் ஏதோ சொல்லிட்டேன் மச்சான். எதுவும் மனசில் வச்சுக்காதடா. நீ என் ஃப்ரெண்டு தானே, அதில் தான்டா பேசுனேன். அச்சோ இல்லை மச்சான், நான் எதுக்கு வருத்தப்பட போகிறேன்? மீரா மேலே அவ்வளோ பாசம் உனக்கு இருக்குது. நான் பார்த்துக்கலேன்னு உனக்கு கோபம் வருது. அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான்டா இருக்குது. இதில் வருத்தப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைடா. என்ன, மீராக்கு என்னை தெரியல. தெரியுது, தெரிஞ்சு என்ன பண்ண? லவ் பண்ணதெல்லாம் தெரியல. மீரா இல்லைன்னா நான் என்ன மச்சான் பண்ணுவேன்? கடவுள் நான் சொன்ன மாதிரியே காப்பாற்றி கொடுத்துட்டாரு. ஆனால் என்னைய அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டாரேடா. சரி விடு மச்சான், கொஞ்ச நாள் போட்டும், எல்லாம் அதுவே சரியாயிரும். சரியாயிருந்தானே சொல்லியிருக்காங்க. ஆமாடா, ஆனால் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கரெக்டாக அக்யூரேட்டாலாம் சொல்ல முடியாதான். டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், கடவுள் எங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண காத்திருக்காரோ தெரியல. அது கூட என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போதோ, என்னென்ன ஆக போதோ ஒன்றுமே புரியலை மச்சான். அதான் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. ரூமுக்கு போனாலும் தனியாக இருக்க மாதிரியே இருக்குடா. எப்பாச்சும் அவள் வருவா, வம்புழுப்பா, அப்படியே போகுமா. இப்போ என்னமோ நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு தோணுதுடா. அதானே இப்போதைக்கு உண்மை. என்ன மச்சான் அப்படிலாம் பேசுகிற? நாங்கள்லாம் இல்லையா? அப்படி உன்னை விட்டுருமா? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. மீராக்கு கண்டிப்பாக எல்லாம் ஞாபகம் வந்து நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்க. அது நடந்தால் சந்தோஷம்தான்டா. அந்த வீட்டுக்கு போகவே பிடிக்கலடா. அதையும் பழையபடி ரூம்லேயே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டை பூட்டிட்டேன். மீராக்காக கட்டின வீடு, அவளே எங்கள் லைஃப்பில் இல்லைங்கும் போது அந்த வீட்டை மட்டும் வச்சு என்னடா பண்ண போகிறேன்? பார்க்கலாம், அவளுக்கு எங்கள் ஞாபகம் வந்தால் அந்த வீட்டில் இருப்போம். இல்லைன்னா அந்த வீட்டை நான் திறக்கவே மாட்டேன் மச்சான். சரி மச்சான், வீடு ஃபீல் பண்ணாத. நானும் உங்ககிட்ட அதையே கேட்டு உன்னை ஃபீல் பண்ண வைக்கிறேன். இல்லை ஆஃபீஸ் வந்துட்டு இல்லை, அது போதும். ரூம்லேயே அடைஞ்சு கிடந்தா தான் ஏதாச்சும் நம்மளுக்கு நினைக்க தோணும். ஆஃபீஸ் வந்துட்டா எல்லாத்தையும் மறந்து 4 புறம் போடுறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. 4 வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆமாம் மச்சான், அந்த நம்பிக்கையில் தான் நானும் வந்திருக்கேன். எல்லாமே நல்லதாகவே நடக்கணும். எல்லாம் நல்லதாகவே நடந்தால் சரிதான்டா. சரி வா போகலாம். எதையும் மனசை போட்டு குழப்பிக்காத. எங்கே மச்சான், எதை பார்த்தாலும் அவளோட ஞாபகமாக தான்டா இருக்குது.
எனக்கு ஃபோனை எடுத்தாலே அவள் தானே எப்போ பார்த்தாலும் அவ்வளோ ஃபோன் கால் மெசேஜ் பண்ணியிருப்பா. இப்போ எதுவுமே இல்லையா, வெறிச்சோடி போச்சுடா லைஃபே. எதுக்குடா வாழ்றன்னு தோணுதுடா. சரி மச்சான், விடுறா, எல்லாம் சரியாயிடும். இப்படியே இருக்குது அது வாழ்க்கை. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு நாள் மாறும். உனக்கு நல்லா தாண்டா போய்கிட்டு இருந்துச்சு. உங்கள் நேரம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவள் என்ன இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா போயிட்டா? இல்லை இல்லை, பழசெல்லாம் நல்லா ஞாபகம் வந்துடும். நீ எதையும் போட்டு குழப்பிக்காம நீ சந்தோஷமா இரு. உன்னோட அன்பு கண்டிப்பாக அவளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்களெல்லாம் பிரிச்சிடாது. நீ சும்மா போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. வா, முதல்ல நீ நின்று பேசிக்கிட்டு இருந்தா ஏதாச்சும் பேசிக்கிட்டே தான் இருப்ப. சாப்பிட்டியான்னு கூட தெரியல. வா, கேண்டீன் போயிட்டு வரலாம். இல்லை மச்சான், பசிக்க கூட செய்யலடா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு வா. பசிக்காதாம்ல, பசிக்காம இருக்கும். வயிற்றுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ வா. ஏய், யாரடி இவன்? கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். எனக்குன்னு நின்று இருக்கேன். ஆஃபீஸில் யாரையுமே கண்டுக்க மாட்டானாடி. இவனுக்கெல்லாம் ஆள் இருக்கா இல்லையா? நீ இப்போ தானே புதுசாக வந்திருக்க, அதனால உனக்கு தெரியாது. அவன் பேர் ராகுல். ராகுலா? நல்லா தான் இருக்கு பேர். இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறானா? இல்லடி, இந்த கம்பெனியோட எம்டியே வந்தான். என்னடி சொல்கிற? எம்டியா? பார்க்க நல்லா அழகாக வேற இருக்கேன். ஆஃபீஸில் யாராச்சும் ரூட் போட்டிருப்பாளுகள் இந்நேரம். இவனை பார்த்தா யாரையும் கண்டுக்க மாதிரி தெரியலையேடி. நானா ரோட்டில் நடந்து போனால் எத்தனை பேர் என்னை பார்ப்பாங்க தெரியுமா? ஆனால் இவன் என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறேன். எனக்கு அதுவே டென்ஷன் ஆகுதுடி. பிரியா, இந்த ராகுல் அதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஃபைலை புரட்டுவேன், இல்லைன்னா ஃபோனை பார்ப்பேன். அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னடி சொல்கிற? ஆள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காதுடி. இவனை கரெக்ட் பண்ணி நான் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. என்ன பிரியா சொல்கிற? இவெல்லாம் உன் டேஸ்ட்டுக்கு ஒத்தே வர மாட்டேன். அவனை பார்த்தாலே தெரியுதா? நீ ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைப்பேன், அவன் ஆனால் சிம்பிளாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். அதனால இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, விட்டுரு. வேற ஏதாச்சும் நம்ம ஆஃபீஸ்லேயே வேற அழகழகா பையங்க இருக்காங்களே, அவங்கள கரெக்ட் பண்ண வேண்டியதானே? இல்லடி, எனக்கு இந்த ராகுலை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஏதோ அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பார்த்தோன்னே காதல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதோட நீ எம்டின்னு வேற சொல்லிட்டியா? இனிமே என் மனசை மாற்றவே மாட்டேன். நான் நீ எம்டின்னு சொன்னோன்னே ஃபிக்ஸ் ஆயிட்டேன். என்னதான் இருந்தாலும் ராகுல் எனக்கு தான். ஏய், அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவன் நடவடிக்கையை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீ சும்மா போட்டுக்கிட்டு இது பண்ணாத. மற்ற பசங்க மாதிரிலாம் இல்லை ராகுல், சரியா? வேலை விஷயத்தில் கரெக்டாக இருப்பேன். மற்றபடி யாருக்கிட்டையும் எந்த பேச்சும் வச்சுக்க மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், உனக்கு ராகுல் செட் ஆக மாட்டேன். சும்மா இந்த வேலையை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா உன் வேலையை பார்த்துக்கிட்டுரு. இதுக்கு தானே நீ ஆஃபீஸாக மாறிக்கிட்டு இருக்க. இங்கே வந்து நீ திருந்த மாட்டியாடி? என்னடி பண்ண சொல்கிற? ஏழையா பிறந்தது என்னோட தப்பா? இந்த மிடில் கிளாஸ் லைஃப்லேயே இருக்க முடியுமா? கல்யாணம் பண்ணுற பையனையாச்சும் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்ல. டெய்லி வேலைக்கு போய் போர் அடிச்சிருடி. வேலைக்கு போகாமல் நிம்மதியாக இருக்கணும்டி, கடன்லாம் இல்லாமல். அதான் இருந்தது என்னோட ஆசை. வீட்டிலலாம் அந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ண வச்சா நகை வரதட்சணைன்னு அதிகமாக கேட்பாங்க. அதுக்கு நம்மளாக தான் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு இதே என்னோட ஒரே சாய்ஸ், வேறு வழியே இல்லை. உனக்கு அதெல்லாம் புரியாது. ஏன் பிரியா? காசு பணம் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாமா? மிடில் கிளாஸ் லைஃப்லேயும் சந்தோஷம் இருக்குல்ல. இப்போ நான் மறுபடியும் மிடில் கிளாஸ் பையனை கல்யாணம் பண்ணேன்னு வை, மறுபடியும் நான் வேலைக்கு ஓடணும். ஓடுன்னு ஓடி என் லைஃபே தொலைக்க வேண்டியதாக இருக்கும். சந்தோஷமும் போயிடும். குழந்தை குட்டியை பிறந்தாலும் அதையும் பார்க்க முடியாது, கொஞ்சம் முடியாது. இதெல்லாம் எனக்கு வேணாண்டி. அதனால தான் இந்த முடிவு. நீ சும்மா என்னைய ட்ரெயின் வாஷ் பண்ணாத. நான் முடிவு பண்ணிட்டேன். ராகுல் எனக்கு தான். அவனை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லு, இல்லைன்னா பேசாமல் இருந்துரு. என்னமோ பிரியா, இனிமேல் நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன். ஓ இஷ்டம். ராகுல் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ முடிவு பண்ணாதே பண்ணுவீன்னா பண்ணு, பின்னால் நீ தான் அனுபவிப்பேன். அதெல்லாம் ஒன்றும் அனுபவிக்க மாட்டேன், நீ சும்மா இரு. சரி, நீ சந்தோஷமா இருந்தா சரி தாண்டி. சரி வா, கேண்டீன் போயிட்டு வரலாம். இனிமேல் கேண்டீன்லாம் இல்லை. ராகுல் எங்கே போகிறானோ அங்கே பின்னாடியே தான். அப்போது வேலை தானே, அதை மெதுவாக பார்த்துக்கலாம். அது சரி, நீ இந்த ஆஃபீஸில் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. ஆஃபீஸே எனக்கு சொந்தமாக போகுது. இதில் ஆஃபீஸில் என்னை லேபரை வேலை வைக்க சொல்கிறியா? போடி இங்கிட்டு. நான் எப்படா ஆஃபீஸே வளைச்சி என் பேரில் மாத்திரம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் லேபரை வேலை பார்க்குறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தெரியுதா உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம்? ஹை லெவலில் யோசிக்கணும்டி. அப்போ தாண்டி அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு கிடைக்கும். எனக்கு கம்மியெல்லாம் கிடைக்கக்கூடாது, அந்த ஹை லெவல் தான் வேணும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது போ. சரி, நான் போய் ஒரு அட்டனஸை போட்டு தட்டுமா? நீ போய் பேசு, அப்போ தானே அவனை பற்றி உனக்கு தெரியும். முதல் தடவை பேசும்போதே போ.
இப்ப பாருடி, என்கிட்ட பேசாதவங்கலாம் இருக்காங்களா? இப்ப பாரு. ஹாய் ராகுல். யாரு? என்ன ராகுல், இனி பார்த்தது இல்லையா? நான் டெய்லி உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னை பார்த்து யாருன்னு கேக்குறீங்க. நான் இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் வந்ததுல இருந்து உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா நீங்க என்னை கண்டுக்காமலே இருக்கீங்களா? அதான் என்னமோ எனக்கு பிடிச்சு போச்சு. ஓ அப்படியா? அப்ப நீங்க ஆபீஸ்க்கு வேலை பார்க்க வரல, என்னை பார்க்க தான் வந்திருக்கீங்களா? அதை என்கிட்டே வந்து சொல்றீங்களா? மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு உங்க சீட்டு கிழிஞ்சிரும். சரியா மேடம்? போய் ஒழுங்கு மரியாதையா முடிக்க வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் பாருங்க. இல்லைன்னா நீங்க நேரா இப்பவே வீட்டுக்கு போக ரெடியா இருங்க. எப்படி வசதி உங்களுக்கு? இல்ல ராகுல், ஒரு அழகான பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசுறானா எதுக்கு பேசுறான்னு உங்களுக்கு புரியாதா? ஒரு மண்ணும் எனக்கு புரியாது. சரியா? வேலை பார்க்க தானே வந்திருக்கீங்க, அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்புற வேலையை பாருங்க. பிடிக்கலையா ஆஃபீஸை விட்டு போய்கிட்டே இருக்கலாம். சும்மா அந்த பக்கத்தில் வந்து நின்று பேசுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே? அப்புறம் அழகான பொண்ணுன்னு சொன்னீங்களே, எந்த அழகு இருக்கு? அழகு வெளியில் இல்லைம்மா, உள்ள இருக்கணும். என்ன பிரியா, போய் பல்ப் வாங்கிட்டு வந்துட்டீ போல? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என்ன நல்லையே, எல்லாம் கேட்டுட்டேன். வாடி, உனக்கு ராகுல் செட்டில் ஆக மாட்டானா சொன்னா புரிஞ்சுக்கிறியா? வா வா, வீம்புக்குன்னே ஏதாச்சும் பண்ண வேண்டியது. இல்லடி, இந்த ராகுல் எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறான்னு பார்க்குறேன். ரொம்ப அழகா இருக்கும்னு திமுரு எப்படி பேசுறேன் பத்தியா? திமுறெல்லாம் இல்லை பிரியா, ராகுல் ரொம்ப நல்ல பையன்தான். ஆனால் என்ன, ஒழுங்கா இருக்கணும்னு நினைப்பேன். அனாவசியமா எதுவும் வச்சுக்க கூடாதுன்னு நினைப்பேன். நீ போய் இப்படி திடீர்னு பேசினா எந்த பையனா இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. எல்லா பையனும் ஒரே மாதிரி வளைஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்க முதல்ல. நீ முதல்ல அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராதடி. நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லை அவனுக்கு ஃப்ரெண்டா? எனக்கு சாதகமாக பேசுறதுனா பேசு, இல்லாதான் நீ வாயை மூடிக்கிட்டே இரு. ராகுல் எப்படி கரெக்ட் பண்ணுறன்னு எனக்கு தெரியும். வா முதல்ல. உண்மையை சொல்லிடக்கூடாதே, உனக்கு கோவம் வந்துடும். போ, எனக்கு என்ன, நீ தான் பட்டு திருந்தன்னு நினைக்கிற. திருந்து, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. நான் பார்த்துக்கிறேன். எதா இருந்தாலும் நீ முதல்ல மூடிட்டு வா. திமுரு இவளுக்கெல்லாம் எதுவும் நல்லதே சொல்லக்கூடாது. இவ கூட திடீர்னு பாரு, என்னைய சொல்லணும் முதல்ல. இவெல்லாம் நல்லா அனுபவிக்கிட்டேன். ஹலோ சார், எப்படி மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்போ சாப்பிட போகிறதா? பசிக்குது இல்லை? எவ்வளோ நேரம் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? வர வர உங்கள் அலும்புக்கு ஒரு அல்லவே இல்லாமல் போச்சு கார்த்தி. என்னடி இது பெரும் கூத்தா இருக்கு? என் பொண்டாட்டி மூஞ்சியை பார்க்கறதுக்கு கூட யார்கிட்டையும் கேட்டுட்டு வந்தா பார்க்கணும், நேரங்காலம் பார்த்தாடி பார்க்கணும். நீ வர வர ரொம்ப பண்றடி. ஆனா உன்னைய கல்யாணம் பண்ண மாதிரி நான் தாண்டி இந்த உலகத்திலே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம். டேய், சைடு கேப்ல மனசுல உள்ளது வெளியில வந்துருச்சு பாத்தியா கார்த்தி? ஆமா, பின்ன என்ன, சும்மா ரொமான்ஸா பார்த்தா கூட நீனும் ரொமான்ஸ் பண்ணுவியா? அதை விட்டுட்டு எதுக்கு பாக்குறிய எனக்கு இப்பதான் பசிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. படிங்கிட்டு என்ன கார்த்தி கோவமா பேசுறீங்க? நான் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், அந்த மாதிரி சிரிங்க பாப்போம். ஆமாடி, நீ சொல்றதெல்லாம் சொல்லுவேன், நான் சிரிக்கிறமாக்கும். போடிங்கிட்டு இனிமே உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். நீ எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க. இல்ல கார்த்தி, பசிக்குது, சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் ரொமான்ஸ் பண்ணா ஆகாதா? அதை தான் கேட்கலான்னு பார்த்தேன். நீங்க என்னமோ பெருசா கோச்சு எடுத்துக்கிறீங்க. நான் இப்பவும் பண்ணுவேன், அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து பண்ணுவேன். நீ ஏன் கேள்வி கேட்குற? நீ அதெல்லாம் கேட்கக்கூடாதுல்ல. இரு இன்னும் கொஞ்ச நாள்தே, பாப்பா வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு கச்சேரி. இவங்கள நம்ம கடுப்பேற்றி பிரித்து விடலான்னு பார்த்தா இவங்க பண்ணுறது பார்த்தா நம்ம தான் கடுப்பாகி வெக்ஸ் ஆகி போவோம் போல். இந்த கிளடி பார்க்குறவே இல்லை, சாப்பிட்றதுக்குலாம் அவங்க வரமாட்டாங்களோ, ஒரு ஆள் வந்து கூப்பிடணுமாக்கும். இந்த கிளை வேணும்னே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தி வந்து நிற்கிறாளே, அதை கண்டுக்கிறாங்களா? எனக்கு என்னென்ன அதுக்கு வாட்டுக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி, குழந்தையே பிறக்க போது, இன்னும் ரொமான்ஸ் வேண்டி கிடக்கா? இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே வயிற்று எரியுது. இவங்க மட்டும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க, நமக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சரி, இந்த கிளவி பார்க்குற வேலை வராமலே இருந்திருக்கலாம்ல அந்த வீட்டுக்கு. ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடலான்னு வந்தா இங்கே நம்மளதே ஏதாச்சும் இவங்க பண்ணுறாங்க. ஹே மித்ரா, எப்போ வந்த நீ? இல்லை சாதனா, இப்போ தான் வந்தேன். ஒருத்தவங்க ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு கூட தெரியாதா? புதுசாக கல்யாணம் ஆனவங்க உள்ளே இருப்பாங்க, ஏதாச்சும் பேசிக்கிட்டு கூட இருக்கலாம். இப்படிதான் வருவியா? இல்லை கார்த்தி, கதவு திறந்தா இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். திறந்திருந்தா அப்படியே வந்துருவியா? எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டாக தான் இருக்கு. நீனா மாறின மாதிரி தெரியல.
மாறி இருந்தா மறுபடியும் வந்து டேரா போடுவியா? எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா தான் இருக்கு. என்னமோ இந்த சாதனாதே நீ திருந்துட்டேன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ எதுக்கு வந்த நீ? கார்த்தி பாவம், எதுக்கு இப்படி கோவமா பேசுறீங்க? நேரம் பழைய மாதிரி இருந்தா இப்படி பேசுனதுக்கு அவ பதிலுக்கு 4 வார்த்தை பேசியிருக்க மாட்டா, அப்பவே தெரியாதா? நீ சும்மா இரு சாதனா, எனக்கு தெரியும். நீ சும்மா போட்டு எதையும் பேசாத. இல்லை கார்த்தி, பாட்டி உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க, அதனால தான் வந்தேன். இல்லைன்னா எனக்கு என்ன தேவையா உங்கள்கிட்ட வந்து வாங்கி கேட்டணும்? நான் இருக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். இந்த வீட்டில் இந்த ஆண்டி பார்க்குற வேலை தான், எனக்காக ஒரு வாரம் இருன்னு சொன்னாங்க. அதனால தான் கார்த்தி இருந்தேன். மற்றபடி முன்ன மாதிரிலாம் எதுவும் பிளானோடலாம் நான் வரல. முன்ன மாதிரியே நான் இல்லை. நீங்கள் கீழே வாங்க சாப்பிட, பாட்டி வேகமாக வர சொன்னாங்க. சரி போ மித்ரா, நாங்க வரோம். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. கார்த்தி முன்னாடி உள்ளதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாரு. கொஞ்ச நாள் போச்சுன்னா அவரே உன்னை புரிஞ்சுப்பாரு. நீ போ, நான் வரேன். சரி சாதனா, கார்த்தி எப்போ புரிஞ்சுக்க போகிறாரோ தெரில. எல்லாரும் என்ன ஒரே மாதிரியா இருப்பாங்க? இல்லை இல்லை, சரி என்னை புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுக்கட்டும். இனிமேல் புரிஞ்சு என்ன ஆக போகுது? நான் வரேன். என்னப்பா இப்படி பேசிட்டீங்க? பாவம்பா, முன்னாடி மாதிரி இருந்தா எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியாதா? அதை வச்சு தெரியலையா அவ மாறிட்டான்னு? இப்படி பேசிட்டீங்க. அத்தைக்காக தான் ஒரு வாரம் இருக்கா, ஏதோ நமக்காண்டி ஹெல்ப்பும் பண்றா, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை போய் இப்படி பேசுறீங்களே, பாவம். எனக்கு என்னமோ சரியா படல சாதனா. அவ முன்ன மாதிரி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவ முழுசாலாம் மாறல. அவ சும்மாலாம் இங்கே வந்து இருக்க மாட்டா. திடீர்னு எதுக்கு அவ வரணும்? ஏதோ பிளானோட தான் வந்திருக்கா. பாட்டியும் அதே தான் நினைக்கிறாங்க. ஆனால் உன்கிட்ட சொன்னா உனக்கு அது மண்டையிலேயே ஏறாது. என்னமோ பண்ணு, அப்புறம் நாளைக்கு மறுபடியும் வந்து குத்துதே குடையுதேன்னு சொன்னீன்னு வச்சுக்கவே, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நான் மனசுல இருக்க மாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது கார்த்திக். மித்ரா பத்தி எனக்கு தெரியாதா? அப்படி இருந்திருந்தா ஸ்வேதாவை நம்ம கிட்ட காப்பாத்தி கொடுத்துருப்பாளா? அத்தனைக்கும் சந்தோஷ் அவனோட தம்பிக்கே கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கான்னு சொல்லி வாழ்த்திருக்கலாம்ல. ஆனால் அவள் அப்படி பண்ணலையே. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க தம்பியவே பிடிச்சி கொடுத்தால. அப்போவே புரிய வேணாமா? ஏன் கார்த்திக் இப்படி பண்ணுறீங்க? ஒருத்தவங்க நல்லது பண்ணா உங்களுக்கு நன்றி சொல்லினா கூட பரவாயில்ல, அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருங்க. சரிம்மா, நீ இதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிப்ப. வா சாப்பிட போகலாம். பாட்டி அப்புறம் ஏதாச்சும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு டயத்துக்கு சாப்பிடணும் வேற. ஆமாம் கார்த்தி, வாங்க போகலாம்.